ஒரு செடியில இருந்து ஒரு இலை ஒடிஞ்சு விழுறத கூட என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு அந்த பொம்பளை நிக்கிதா சொல்லுது. இதுக்கு அவர் தலையாட்டிட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நபர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா பார்க்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். ஒரு இன்டர்வியூ பார்த்ததுல இருந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னே தெரியல. சரி, உங்ககிட்ட பேசிடலாம் அப்படின்னு வந்துட்டேன். இந்த அஜித் குமார் கஸ்டோடியல் டெத் இந்த கேஸ் இருக்குல்ல, அதுல கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் அப்படின்னா நிகிதா அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்க சம்பந்தமா லாஸ்ட் ஒரு 1 வீக்கா நிறைய நியூஸ், அவங்க அந்த குற்றம் செஞ்சாங்க, இந்த குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டு இருக்கோம். லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, அவங்க எங்கேயோ போய் தலைமறைவாயிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வெளியில தெரிய வந்த உடனே அவங்க பொள்ளாச்சி சைடு ஒரு காஃபி ஷாப்ல அவங்களுடைய கார் நின்னுது. அங்க நிறைய பேர் அவங்கள பிடிச்சி வச்சிருந்தாங்க. பட் காவல்துறை கைது பண்ணல அப்படிங்கிற செய்திலாம் நம்ம ரீசெண்டா கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு எங்க தலைமறை வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமலே இருந்தது. நிறைய பொதுமக்கள் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த காவல்துறை இந்த நிக்கிதாவை கைது பண்ணாம இருக்காங்க, அவங்கள ஏன் தலைமறைவாக விட்டாங்க அப்படிங்கிறதா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த டைம்ல புதிய தலைமுறை போயிட்டு நிகிதாவை ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறத எடுத்து போட்டிருக்காங்க. அந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே மன உளைச்சல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்திருக்கக்கூடிய சில கமெண்ட்ஸை நான் உங்களுக்கு படிச்சிடுறேன். அந்த இன்டர்வியூ கீழே அது எதை மாதிரியான இன்டர்வியூ அப்படிங்கிறத அந்த கமெண்ட்ஸை படிச்சாவே நம்மளால புரிஞ்சிக்க முடியும். இந்த பேட்டியை பார்க்கும் பொழுது புதிய தலைமுறை மேல் உள்ள நம்பிக்கை முற்றிலுமாக உடைந்தது அப்படின்னு ஒரு நபர் போட்டிருக்காரு. இன்னும் நிறைய பேர் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, டெல்லி ஐஏஎஸ் வச்சு ஏடிஜிபி டேவிட்சனை டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற நிக்கிதா ஆன்டி இன்ஃப்ளூயன்ஸ் புதிய தலைமுறை டிவியில ஒயிட் வாஷிங் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ண முடியாதா என்ன, இதெல்லாம் நாங்க என்ன மட அப்படி போட்டு புதிய தலைமுறை டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா போட்டிருக்காங்க. வெல்டன் புதிய தலைமுறை இந்த இன்டர்வியூக்கு புஷ்பா புருஷன் யாருன்னு கண்டுபிடிச்சு போடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னப்பா இவ்வளவு டீசெண்டா தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மோசமா போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம படிச்சோம்னா நமக்கே வாய் கூசுது, அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. புதிய தலைமுறையோட ஓனர் பாரிவேந்தர்லாம் இழுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவி தரப்புல இருந்தே நிறைய கமெண்ட்ஸ் அவசரமா டெலீட்டும் பண்ணிருக்காங்க. ஏன்பா நிக்கிதாவை போயிட்டு இன்டர்வியூ எடுக்க கூடாதா அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க. தேடி பிடிச்சி போனாங்க. சரி, புதிய தலைமுறை டீம் போயிட்டு எப்படியோ அவங்கள இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுல பிரச்சனை கிடையாது. அவங்க புதிய தலைமுறை டீம் தான் போலீஸுக்கு நிக்கிதா அங்க இருக்காங்க அப்படின்னு காட்டி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. காவல்துறை நினைச்சாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1 மணி நேரத்துல இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு கைது பண்ணிட முடியும். பட் காவல்துறை அதை நினைக்கல. ஸோ அது புதிய தலைமுறையோட வேலையும் இல்லை. இவங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு வச்சுப்போம். போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்கல்ல, எடுக்கிறப்போ கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல, அதுதான் அந்த இன்டர்வியூ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே செம்ம கோவத்தை உருவாக்குது. என்ன அப்படின்னா, கேள்விகள் கேட்கிறாங்க. இவங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்குமே நிக்கிதா அவங்கள நியாயப்படுத்துற மாதிரி, அதாவது இந்த அஜித் குமார் கேஸ்ல மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பண மோசடி வழக்கு, திருமண வழக்கு, எல்லா இதுலயுமே அவங்கள நியாயப்படுத்துற மாதிரி அப்பட்டமா அவங்க சொல்றப்பவே தெரியுது அது பொய் சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அவ்வளவு அப்பட்டமா பச்சைத்தனமா பேசுறாங்க. பட் அவங்கள நியாயப்படுத்துற மாதிரி. ஆனா இந்த இன்டர்வியூ பர்சன் அதுல ஏன் இது இப்படி நடந்தது, ஏன், அதாவது நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா மடக்கி பிடிச்சு அப்படிலாம் நிக்கிதா கேள்வி கேட்க வேணாம். சாதாரண ஒரு காமன் மேனுக்கு, இப்ப இந்த வழக்கை ஃபாலோ பண்ண காமன் மேனுக்கு நிக்கிதா மேல 1000 கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகளை அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்டிருந்தா கூட சரிப்பா, இதுக்கு ஒரு நியாயமான இன்டர்வியூ தான், நிக்கிதா விஷயத்தை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ஒரு டீம் போயிட்டு இந்த இன்டர்வியூ எடுத்தாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இந்த பல்லுப்படாத கேள்விகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வலிச்சிடக்கூடாது. அதாவது ஆல்ரெடி செட் பண்ணிட்டாங்க இந்த கேள்வி, அதுக்கான பதில் அப்படிங்கிறத எல்லாமே ஒரு டிராமாவா செட் பண்ணி இந்த இன்டர்வியூ நடந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனாலதான் அந்த விஷயத்த ஏண்டா ஒரு காசு கொடுக்க, உண்மையா நிக்கிதா காசு கொடுத்துருக்கலாங்க, பல லட்சம் கொடுத்து இதை மாதிரி நீங்க என்ன இன்டர்வியூ எடுத்து போடுங்க, நான் என்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்றேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டாங்க.
அதுக்கப்புறம் 2 டைம் வந்து ஆடியோ போட்டாங்க. அஜித்குமார் வந்து என்னுடைய தம்பி மாதிரி, நான்லாம் ஒரு பாம்படிச்சா கூட அதை ஏத்துக்க மாட்டேன். ஒரு இந்த இன்டர்வியூல சொல்றாங்க, ஒரு செடியில இருந்து ஒரு இலை ஒடிஞ்சு விழுறத கூட என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு அந்த பொம்பளை நிக்கிதா சொல்லுது. இதுக்கு அவர் வந்து தலையாட்டிட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நபர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா பார்க்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். எத்தனை பேர் இந்த நிக்கிதா மேல வந்து இவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன், இவ்வளவு என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு ஒரு நபர் 2 நபர் கிடையாதுங்க, ஏதோ ஒரு 2 நபர் மட்டும் குறிப்பிட்டு நிகிதா மேல வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ வன்மத்துல வைக்கிறாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கூட ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி பேர் வைக்கிறாங்க, 20-25 வருஷமா குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படி நிகிதாவை மட்டும் குற்றச்சாட்டை வைக்கணும்னு இங்க யாருக்கு என்ன வேண்டுதல் இருக்கு சொல்லுங்க. சோ அதெல்லாம் இங்க மடக்கி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நிகிதா வந்து இந்த இன்டர்வியூக்கே ஒத்துருக்காது. நான் இன்டர்வியூவே கொடுக்கல அப்படின்னு போயிருக்கும், பாதியிலே ஏஞ்சி போயிருக்கும். ஆனா ஆல்ரெடி பேசி வச்ச மாதிரி இந்த இன்டர்வியூ போனதுதான் அவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவ்வளவு என்ன புதிய தலைமுறை மேல இருந்த ஒரு நம்பிக்கையை குறைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளா கேள்வி கேட்கணும் அப்படின்னா இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் வெளியிடுறாங்க, அது பத்தாது போல, இது என்னமோ வடச்சென்னை 2 மாதிரி திரும்ப ஒரு பார்ட் வந்து கட் பண்ணி போடுறாங்க. சோ இதுல செகண்டா இந்த பண மோசடி வழக்கை பத்திலாம் அப்படியே லைட்டா கேள்விகள் கேட்கப்படுது. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நேரடியா என்கிட்ட யாராவது கொடுத்தாங்களான்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அவங்க குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க அப்படின்னு நிக்கிதா கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அப்படியே அந்த இடத்துல அமைதியா ஏதோ பொம்மை மாதிரி உட்காந்துருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிகிதா மூலம் எங்களுக்கு அறிமுகம், நிகிதா வேலை பார்த்த படிச்சுட்டு இருந்த அந்த பிரின்சிபல், அந்த காலேஜ் பிரின்சிபல் இருக்காருல்ல, அவரே என்ன சொல்றாரு, நிகிதா எங்களை அறிமுகப்படுத்தி விட்டாங்க, நிகிதாவோட அப்பா ஜெயபெருமாள் கிட்ட தான் நாங்க கொண்டு போய் பணத்தை கொடுத்தோம் அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. அப்பனா உங்க அப்பா ஏமாத்தினாரா இல்ல உங்க அம்மா ஏமாத்தினாங்களா, நீங்க ஏன் அறிமுகம் பண்ணி விட்டீங்க? ஒரு நபர் மட்டும்தான் உங்க மேல குற்றச்சாட்டை வச்சா சரி அவங்க சொல்றது பொய்ன்னு எடுத்துக்கலாம், இத்தனை பேர் வைக்கிறாங்களே, மதுரை சுத்தி மட்டுமே உங்க மேல 8 எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி இருக்கு? உங்க குடும்பத்தை எல்லாரும் பேர் மேலேயும் எஃப்ஐஆர் இருக்கு, உங்க குடும்பமே சேர்ந்து இதே வேலையா இருந்தீங்களா? ஸ்டாலின்லாம் ஏன் இவங்க ஸ்டாலினை இழுக்கிறாங்க அப்படின்னா ஸ்டாலினோட பிஏ, அதாவது ஸ்டாலின் அவர்கள் டெபுட்டி சிஎம்மா இருந்தாங்கல்ல 2006 to 2011, அப்போ வந்து அவங்க பிஏ லிங்க்ல தான் இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல. சோ அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில தெரியவே தெரியாது, இப்போ ஒரு காமன் மேனுக்கு ஸ்டாலின் இப்ப சிஎம்மா இருக்காங்கன்னு தெரியும்ல, சோ அத மாதிரிதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எதுவுமே தெரியல அப்படின்னா 8 எஃப்ஐஆர் இருந்து எப்படி எந்த ஒரு வழக்கிலையுமே உள்ள போகாம நீங்க வெளியில தப்பிச்சு வந்தீங்க, உங்க குடும்பமே தப்பிச்சு வந்தீங்க, ஏன் 8 எஃப்ஐஆர் உங்க மேல மட்டும் திட்டமிட்டு போடப்பட்டது அப்படிங்கிற கேள்விலாம் இந்த பத்திரிகையாளர் அந்த நிகிதாட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா கேட்க கூடாதுன்னு முன்னாடியே அவங்க செட் பண்ணிட்டு எவ்வளவு பேமெண்ட் வாங்கினாங்க அப்படின்னு தெரியல. இது போக எனக்கு உயர் அதிகாரிகள்லாம் யாரையுமே தெரியாது, நான் வந்து ரொம்ப ஒரு சாதாரண நபர், எனக்கு அப்படிலாம் தெரியவே தெரியாது அப்படின்னு அஜித்குமார் வழக்குல வந்து சொல்றாங்க. உங்களுக்கு உயரதிகாரிகள் யாருமே தெரியாது அப்படின்னா ஒரு 10 பவுன் காணா போன விஷயத்துக்கு அந்த சம்பவம் நடந்த அன்னைய இரவே வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க? உங்களுக்கு உயர் அதிகாரிகள் யாரையுமே தெரியாது அப்படின்னா எப்படி ஸ்பெஷல் டீம் வந்து அன்னைக்கே ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு இந்த காமன் மேன் வந்து இந்த நிகிதா கேஸை ஃபாலோ பண்ணவங்க மனசுல 1000 கேள்வி இருக்கும்ல, இது இப்படிதான் லிங்க் ஆகுது அப்படின்னு. சோ அத மாதிரி கேள்விகளை நிகிதா கிட்ட கேட்டிருந்தா கூட அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்க மாட்டாங்க, திக்கி திணறி ஐயோ மாத்தி சொல்றோம் அப்படின்னு கண்டு போயிருப்பாங்க. பட் எதையுமே கேட்காம சொல்லி வச்ச மாதிரி கேள்விகள், அவங்க சொல்லக்கூடிய பதில் எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு போன விஷயம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு செட்டப் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது. நிகிதா வந்து அது பண்றது எல்லாமே நியாயங்கிற மாதிரி சொல்லுது, ஆனா கேட்க வேண்டிய கேள்விகள் அவ்வளவு கேள்விகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க இன்டர்வியூ விட்டுட்டு வெளியில வரவும் மனசு இல்ல. சரி இது என்னதான் சொல்லி தொலைக்குது, இவங்க என்னதான் கேட்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணுமே அப்படின்ட்டு ஃபுல்லா பார்த்தேன். பட் எந்த இடத்தையும் அதாவது நிக்கிதா, இந்த சமூகமே நிக்கிதாவுக்கு எதிராக நிக்குது, இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தப்பு பண்றாங்க, யாரெல்லாம் நிக்கிதா மேல குற்றச்சாட்டு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் தப்பானவங்க, நிக்கிதா மட்டும் உத்தமி அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூ முடிஞ்சுது. ஸோ அதனாலதான் என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, உங்க கூட வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இன்டர்வியூ அதுல நிக்கிதா நியாயப்படுத்தப்படுறாங்கல்ல, ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. புதிய தலைமுறை மேல ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது உண்டு, இத மாதிரியான இன்டர்வியூ எடுத்து அவங்க வந்து அதை கம்மி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ச்சியா சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.